So good evening to all. I think the slide is visible. Yes, sir. Okay. Okay. So the asymmetric synthesis related. Chiral reagent என்னென்ன இருக்குன்றது பார்த்தோம். ஸோ ரிலேட்டடாக சில chiral reagent ரிலேட்டடாக சில ஆக்டிவ் reagent பார்ப்போம். ஸோ இந்த கீட்டோ எஸ்டர் எஸ்டோஸ்டிக் எஸ்டர் பேக்கர்ஸ் ஈஸ்ட் இதெல்லாம் என்சைம் கேட்டாலிசிஸ்ல பார்த்துருப்போம். பேக்கர்ஸ் ஈஸ்ட் இது ஒரு என்சைம். ஓகே, ஸோ குளுக்கோஸ்லேருந்து கிடைக்கிறது. ஸோ இது வந்து ஒரு கேட்டலிஸ்டா என்சைம் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த என்சைம் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன்ல இப்போ இது ரிடக்ஷனா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படும். ஓகே, அப்போ இந்த பேக்கர்ஸ் ஈஸ்ட் போடும்போது பர்டிகுலராக இந்த எஸ்டருக்கு ஓகேவா செலக்டிவாக கெட்டிய எஸ் ஆல்கஹால் ஸோ இந்த ஆல்கஹால் வந்து எஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கிறது, எஸ் ஆல்கஹால். So 97% S alcohol. Therefore, now it's a chiral. This carbon is a chiral. So இதுக்கு முன்னாடி இது chiral கிடையாது. ரிடக்ஷன் இது பண்ணும்போது நமக்கு பர்டிகுலராக 97% இந்த S கிடைக்குது. இந்த அஸ்டோஸ்டிக் எஸ்டர்ல so when we have one more group, alkyl group, for example this is another alkyl group, so this is called ethyl beta keto valerate. சேம் என்சைம் கேட்டாலிசிஸ் பண்ணும்பொழுது ரிடக்ஷன் நடக்கும்போது இங்க கிடைக்கிறது ஆர். இங்க நம்ம கிடைக்கிறது ஆர். It's OH in a solid line and hydrogen is zero. So this is R alcohol. ஓகே, இது வந்து என்சைம் கேட்டாலிசிஸ். நம்ம ஏன் ஆர்எஸ்ன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா என்சைம் கேட்டாலிசிஸ் நம்ம வந்து இப்போ படிச்சிருக்கோம். ஸோ அதனுடைய மெக்கானிசம் வேறு, மைக்கேல் மென்ஷன் மெக்கானிசம் வேறு. அங்கே ரிடக்ஷன் நடக்கும்போது இப்படி கிடைக்குதுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் மேபி த டிஃபரன்ஸ் ஆஃப் திஸ் சைஸ். ஓகே, இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்கு, மேலே அல்கைல் குரூப், மேலே மெத்தில் எத்தில். ஓகே, இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அந்த என்சைம் கேட்டாலிசிஸில். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு என்சைம் கேட்டாலிசிஸ்னா சப்ஸ்டேட்டு என்சைம் சப்ஸ்டேட் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல தான் அது ரெண்டு டிசோசியேட் ஆகும் இல்லையா. அது ஃபார்ம் ஆகுறதுல இந்த சைஸ் மே இன்வால்வ். ஓகே, இது ஒரு ரோல் இருக்கலாம்.
நம்ம சார் என்சைம் 6 ஆல்கஹால் போட்டிருக்கீங்கல்ல, இது வந்து கைரலா கன்வெர்ட் ஆகாதா சார்? இது செகண்ட் கைரல் ஒன் தாம்மா. சார். இது கைரல் ஓகே ஓகே பாருங்க, சார். அந்த நான் கார்பன் கவனிக்கிறேன் கைரல். சார். யா, கார்பன் இஸ் a chiral carbon. Okay. So இது இப்ப நான் ஆக்டிவ் கைரல் ரியேஜென்ட் பார்த்தோம். அதே போல கைரல் கேட்டலிஸ்ட் ஆர் தேர். கைரல் கேட்டலிஸ்ட், கைரல் கேட்டலிஸ்ட், சில கேட்டலிஸ்ட் கைரல் கேட்டலிஸ்ட் பண்ணும்போது நமக்கு அசிமெட்ரிக் கைரல் கார்பன் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதெல்லாம் அக்கார்டிங் டு நியூ சிலபஸ் படி எக்ஸ்ட்ரா டீச் பண்ணுறது. அவங்க ப்ரெசன்ட் குரூப்புக்கு என்ன டீச் பண்ணியிருக்கணும் அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இங்கே டீச் பண்ணுறேன். ஸோ நியூ பேட்சுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரியான ப்ராக்டிஸ் கொஷின் தான், ஒரே மாதிரியான டெஸ்ட் தான். ஓகேவா? ஸோ அங்கே என்ன ப்ராக்டிஸ் கொஷின் அனுப்புறோன்னா அதுதான் அங்கே. ஸோ அவங்களுக்கு என்ன டெஸ்ட் கொஷினோ சேம் கொஷின் தான். ஓகேவா? சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே படித்தாங்கன்னா டெஸ்ட் வேறு நாளில் நடந்தால் டெஸ்ட் கொஷினை பார்த்துட்டு இங்கே டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ எவாலுவேஷன் உங்களை நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் தான். ஓகேவா? மேபி அவங்களுக்கு முன்னாடி டெஸ்ட் நடக்கலாம், மேபி உங்களுக்கு முன்னாடி டெஸ்ட் நடக்கலாம். ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் டெஸ்ட் கொஷின் பேப்பரை ஷேர் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த பைனாப்ன்ற ஒரு கேட்டலிஸ்ட், ஆல்ரெடி பைனாப்ன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த பைனாப்ன்ற கேட்டலிஸ்ட் ஹைட்ரோஜனேஷன். ஹைட்ரோஜனேஷன்ன்றது என்னதுங்க? டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஆசிட் பக்கத்துல சி டபுள் பாண்ட் CH2 இல்லையா? அது பேரு CH2. இப்போ இதை ஹைட்ரோஜனேஷன் பண்ணீங்கன்னா அங்கே CH3 மாறிடும். ஓகே, இங்க பாருங்க, this is not chiral, this is not chiral, not chiral, now this is chiral. இப்ப இது கைரலா இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா கைரலா இருந்துச்சுன்னா சப்போஸ் 2 ஐசோமர் வருது, ரெண்டுமே 50-50%, நோ யூஸ் அட் ஆல் இல்லையா? அப்ப செலக்டிவா ஒன்னு மட்டும் ப்ரிடாமினா இருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். இந்த காம்பவுண்ட் பேரு நாப்ராக்சன். இது ஒரு மெடிசினல் இம்பார்ட்டன்ட் இப்படியே ஒரு ட்ரக், நாப்ராக்சன். ஓகே, அப்ப எஸ் வந்து ப்ரிடாமினா இருக்கிறது. ஓகே, இந்த பைனாப்ன்றது மேபி ரெடியூசிங் இதுல ஏற்கனவே பார்த்துருப்போம். திஸ் இஸ் பைனாப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க. பைனாப்தைல் இருக்கக்கூடிய ஒரு PPH2. ஓகே, இந்த பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் இது வந்து அந்த எஸ் கான்ஃபிகரேஷன்ல இருக்கும், அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்குள்ள போல. ஸோ திஸ் இஸ் பைனாப். I think I can move to the next slide. அதே போல அலைலிக் ஆல்கஹாலுடைய ஹைட்ரோஜனேஷன். And alpha comma beta unsaturated carboxylic acid.
இது வந்து allylic. So this position is which is called allylic. Yeah, allylic. So reduction, that is called a hydrogenation using முன்ன பார்த்தோம் இல்லையா அதுதான் RU பைனாப் கேட்டலிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த பர்டிகுலர்லி allylic பொசிஷன் மட்டும். ஓகேவா? இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கு. allylic பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரிடக்ஷன் அந்த ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் ஆயிடும். திஸ் இஸ் கிடைக்கக்கூடியது இங்க நம்ம கிடைக்கக்கூடியது ஆர் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய இந்த கைரல் கார்பன். ஆர் காம்பவுண்ட் பேரு சிட்ரோனல். ஓகே, இது வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட். மேலே ஹெட்டிங்ல கொடுத்துருக்கு இல்லையா, ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் allylic ஆல்கஹால்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இதுலேயும் அதே போல தான். If you do reduction using the catalyst, இங்க யூஸ் பண்ணக்கூடிய catalyst RU பைனாப். சார் இந்த ப்ராடக்ட் நேம் என்ன? சிட்ரோனெலால். CATRU சிட்ரோனெலால். ஓகே. ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லையா? ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, அப்ப டபுள் பாண்ட் இல்லாம போச்சு. ஓகேவா? ஸோ இட்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ therefore this is a chiral carbon and this is a chiral carbon. ஓகேவா? ஸோ you get a chiral carbon. அதே போல ஈபாக்சிடேஷன், இங்க ஹைட்ரோஜனேஷன் இல்லையா, ஹைட்ரோஜனேஷன் போல ஈபாக்சிடேஷன்லயும் சம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் சிம்பிளி இட்ஸ் allyl ஆல்கஹால் தான். allylic. ஓகே, இந்த பொசிஷன் வந்து இதுல trans, it looks like a trans position இல்லையா? trans ஏற்கனவே பார்த்திருப்போம், அசிமெட்ரிக் ஈபாக்சிடேஷன்ல பார்த்திருப்போம். டெர்ஷியரி பியூட்ரிக் ஆசிட், ரியேஜன் வந்து டைட்டானியம் ஐசோப்ரோபாக்சைடு, டைட்டானியம் டெட்ரா ஐசோப்ரோபாக்சைடு. ஓகே, இதுதான் கேட்டலிஸ்ட் டைட்டானியம். ஓகே, இங்க வந்து L டைஎத்தில் டாட்டாரேட், L டைஎத்தில் டாட்டாரேட், DETன்னா டைஎத்தில் டாட்டாரேட். ஓகேவா? ஸோ இது போடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஓகே ஈபாக்சிடேஷன் இல்லையா? ஓகே, இப்படி போடணும் epoxide. ஓகேவா? ஸோ 94% this is the only epoxide.
இந்த பிளஸ் டையத்தில் டாட்டாரேட் டையத்தில் டாட்டாரேட் போடும்போது இந்த அல்கீன்ல எங்க பாட்டம் ஆஃப் ஃபேஸ்ல ஈபாக்சிடேஷன் நடக்குது. இப்படி போட்டீங்கன்னா இட்ஸ் கால்ட் தி பாட்டம் ஆஃப் ஃபேஸ்ல பாட்டம் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் அல்கீன்ல அடிப்பகுதி. ஏன்னா ஒரு அல்கீன்றது வாட் இஸ் கால்டு sp2 பிளேனார் ஜாமெட்ரி, மேல கீழே ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்படி டிரான்ஸ்ல இருக்கும் பொழுது இந்த ஈபாக்சிடேஷன் நடக்கிறது பாட்டம் ஆஃப் ஃபேஸ்ல நடக்கிறது. ஓகேவா? இப்ப சப்போஸ் காம்பவுண்ட் வந்து சிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா காம்பவுண்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு பக்கம் அப்படியாவது ஒரு பக்கம் போட்டா போதும். இந்த அல்கைல் குரூப்பும் இதுவும் ஒரே பக்கமா போடுறேன் இல்லையா. திஸ் இஸ் கால்டு சிஸ். சேம் காம்பவுண்ட் தான், அலைலிக் ஆல்கஹால். இது வந்து சிஸ்ல இருக்கக்கூடியது, முன்னாடி இருக்கிறது டிரான்ஸ்ல இருக்கக்கூடியது. இந்த ரியேஜென்ட் டெர்ஷரி பியூட், இது வந்து இது எல்லாமே சேர்ந்தது ஒரு அசிமெட்ரிக் ஈபாக்சிடேஷனுடைய ரியேஜென்ட். ஸோ டைட்டேனியம் ஐசோப்ரோபாக்சைடு 4 times. ஓகே, இந்த டி டையத்தில் டாட்டாரேட். ஓகே, இதை ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈபாக்சைடு வந்து இப்படி கிடைக்குது. இப்படி டார்க்கா போட்டீங்கன்னா, இப்படி டார்க்கா போட்டீங்கன்னா, ஓகே, இது மாதிரி போட்டீங்கன்னா டாப் ஆஃப் த ஃபேஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ ஈபாக்சைடு வந்து திஸ் இஸ் கால்டு டாப் ஆஃப் த ஃபேஸ். ஓகே, ஏன்னா நமக்கு சிஸ் ஈபாக்சிடேஷன் பண்ணும் பொழுது சிஸ் ஈபாக்சைடு அண்ட் டிரான்ஸ் ஈபாக்சைடு அப்படி கிடைக்குது இல்லையா. ஸோ அதனுடைய வடிவம் இப்படி இருக்குது. அப்ப இது வந்து ஒரு கைரல் கேட்டலிஸ்ட், டைட்டேனியம் அசிமெட்ரிக் ஷார்ப்லெஸ் ஈபாக்சிடேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரியேஜென்ட். அதே போல இதெல்லாம் போடும்போது நமக்கு கைரல் காம்பவுண்ட் கிடைக்குது. அதுவும் பர்டிகுலரா ரெசிமிக் மிக்சர் இல்லாம எனன்ஷியமரிக் எக்ஸஸ் நிறைய கிடைக்குது. அதே போல ஹைட்ராக்சிலேஷன், இப்ப நமக்கு தெரியும் ஹைட்ராக்சிலேஷன் பண்ணா டயால் கிடைக்கும். அல்கீன் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஆஸ்மியம் டெட்ராக்சைடு கூட வந்து NMO வந்து கோ ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. NMOன்றது கோ ஆக்சிடென்ட். ஸோ என் மெத்தில் மார்போலின் என்ஆக்சைடு, இதான் மார்போலின் காம்பவுண்ட் பேரு, ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் மார்போலின். அதுல மெத்தில் குரூப் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், என் மெத்தில் மார்போலின் என்ஆக்சைடு. ஓகேவா சார்? இது வந்து கோ ஆக்சிடென்ட். இது எல்லாமே ரியாக்ஷன் நடக்கும். பட் இந்த ஆக்சிஜன் வந்து நிறைய சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், மோர் ஆக்சிஜன் கொடுக்கும். இந்த ஆக்சிஜன் கொடுக்கறதுனால அங்க வந்து ஹைட்ராக்சிலேஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, இப்போ இந்த டபுள் பாண்ட்ல நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். வாட் இஸ் கால்டு ஆல்கீன்ல நம்ம டயால் கிடைக்கும், சிஸ் டயால் கிடைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது ஒரே மாதிரி போட்டீங்கன்னா which is called cis diol. Okay, so this is because cis diol. இப்ப பாருங்க, this is a chiral carbon, ரெண்டுமே chiral carbon. Okay, so 97% enantiomeric excess பியூரா அந்த காம்பவுண்ட், 97% ஒரு ஐசோமரா இருக்கு. ஓகேவா? அதே போல ஹைட்ராக்சிலேஷனாவே நம்ம அல்கீன்ல தான் பண்ண முடியும் இல்லையா. அல்கீன்ல ஹைட்ராக்சிலேஷன்,
osmium tetroxide base சில Fe3 வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்டா செயல்படும். இங்க மெட்டல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, okay. Here we can see this is a cis diol. Okay, now it's a chiral carbon. Above 99% enantiomeric excess on the compound ஒரு particular isomer கிடைக்கும். அதே போல ஸ்டில்பீன் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். If you take a stilbene, it may be a cis இருக்கலாம், trans இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிறது சிஸ் டயால் தான் கிடைக்கும். Okay, it's a chiral molecule. So about 99.5% is the excess. ஒரு enantiomer இருக்கும். racemic mixture வாய்ப்பு இல்லாம ஒரே ஒரு enantiomer. Okay, so next இந்த டாபிக்ல இந்த asymmetric synthesis related ஒரு புதுசா இருக்கக்கூடியது ரெசல்யூஷன் ஒன்று இருக்கு, பிரித்தெடுத்தல். ஓகே, ஸோ ரெசிமிக் மிக்சரை பிரிக்கிறது. ஓகே, பிரிக்கிறது. The separation of. Excuse me, sir. Yes. 1 minute, previous slide, sir. Okay, thank you, sir. Okay. The separation of a racemic mixture into its enantiomers. ஓகே, அது enantiomer ரெசிமிக் மிக்சர்ல இருந்து enantiomer பிரிக்கிறது. ரெண்டு சேர்ந்து 50-50 தான் ரெசிமிக் மிக்சர். அது ஒண்ணு வந்து தனித்தனியா பிரிக்கிறது. ஓகே, அதுல ஒன்று மெக்கானிக்கல் செப்பரேஷன் பேரு. மெக்கானிக்கல் செப்பரேஷன். ஓகே, இது என்ன மெக்கானிக்கல் செப்பரேஷன்னா கையால தனித்தனியாக எடுக்கிறது. ஓகேவா? ஸோ சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு, நீங்க கிறிஸ்டலைசேஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கிறிஸ்டலைசேஷன் வைக்கும் பொழுது ஒரு வாட்ச் கிளாஸ்ல இது மாதிரி கிறிஸ்டலைசேஷன் வைக்கும் பொழுது ஒரு கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும். கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரே காம்பவுண்டா இருந்துச்சுன்னா அதனுடைய எல்லா கிறிஸ்டலும் ஒரே மாதிரியா இருக்கும். சப்போஸ் இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய ஷேப் வேற மாதிரி மாறி இருக்கும். ஓகே, அப்போ ஒரு நீடில் வச்சு தனித்தனியா ஓகே ஒரு தின் லேயரா கூடிய அதனுடைய ஷேப்பை வச்சு கிறிஸ்டலுடைய ஷேப்பை வச்சு அது தனித்தனியா நம்மள கையால பொறுக்கி எடுக்கிறது. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் செப்பரேஷன். ஓகே, ஸோ திஸ் வி கால்ஸ் ஹேண்ட் பிக்கிங். நம்ம பொறுக்கி எடுக்கிறது. கிறிஸ்டல் வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா from well defined crystals. ஓகே, ஸோ நம்ம வெல் டிஃபைன்டு கிறிஸ்டல் வந்து நல்லா கிளியரா தெரியும் பட்சத்தில் அதை வந்து நம்ம தனியாக பொறுக்கி எடுக்கிறது. இது ஒரு செகண்ட் ஒன் பயோகெமிக்கல் மெத்தட், பயோகெமிக்கல் செப்பரேஷன்.
ஓகே, இது பயோகெமிக்கல் செப்பரேஷன் ஏதாவது ஒரு பாக்டீரியா ஃபங்கஸை வச்சு அதோட சேர்த்து க்ரோ பண்ணி அப்புறமா பிரிக்கிறது. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா ஆர் ஃபங்கை when allowed to grow in a solution, அது வந்து grow பண்றது. Grow in a solution of the racemic mixture they destroy one of the optical isomers at a much quicker rate than the others. ஓகே, ஸோ நம்ம ஒரு என்சைம் பாக்டீரியா வந்து இப்போ நீங்கள் கிறிஸ்டல் வச்சுருக்கீங்க, ஒரு கிறிஸ்டல் அது ரெசிமிக் மிக்சர் சொல்யூஷனு, அதோட ஒரு பாக்டீரியா ஃபங்கை சூட்டபுளாக ஏதாவது ஆட் பண்ணி விட்டீங்கன்னா அது என்ன பண்ணோம்னா அந்த காம்பவுண்டை டிஸ்ட்ராய் பண்ணோம். டிஸ்ட்ராய் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணால் அப்போ இன்னொன்று நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கிறது மெத்தட். ஓகேவா? ஸோ பிகாஸ் பயோகெமிக்கல் செப்பரேஷன். ஓகேவா? அதில் பென்சிலியம் clacum GLAUCUM clacum is allowed to grow in a solution of ammonium racemate racemic mixture and the salt. But it destroys plus tartaric acid plus tartaric then is அதனுடைய salt tartaric acid or tartarate salt acid salt and not minus tartarate. ஓகே, இது ஸ்பெசிஃபிக்கா இதை மட்டும் பயோகெமிக்கல் செப்பரேஷன்ல இதை டிஸ்ட்ராய் பண்ணுது. அப்போ நம்ம மைனஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் இந்த என்சைம் இந்த பாக்டீரியல் பயோகெமிக்கல் செப்பரேஷன்ல விச் இஸ் யூஸ்டு ஃபார் தி செப்பரேஷன் ஆஃப் tartarate salt. Another one, can I move to next slide? Yes, sir. So another one, selective adsorption.
selective absorption. Okay. Optically active substances. Optically active substances may be selectively absorbed by certain optically active absorbents. Absorbents. அதாவது சில ஆப்டிகலி ஆக்டிவ் அப்சார்பென்ட் வந்து இப்போ ரெசிமிக் மிக்சர் 2 நிமிஷம் மாதிரி இருக்குன்னா ஒன்று மட்டும் அது மேல ஒட்ட செய்யும் செலக்டிவா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். Excuse me, sir. Yes. Can you show the previous slide, sir? Minute. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Okay. For example, racemic camphor. For example, racemic camphor is separated using dextrolactose. Dextrolactose as an adsorbent. ஓகே, இது என்ன பண்ணுன்னா செலக்டிவா ஒன்றை மட்டும் அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, அப்போ நீங்கள் இப்போ குரோமட்டோகிராஃபி டெக்னிக் பண்ணுறீங்கன்னா நம்ம அதில் வாட் இஸ் கால்டு இப்போ சிலிகேட் ஜெல் யூஸ் பண்ணுறோம் அப்சார்பென்ட்னா அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்ரோலாக்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரெசிமிக் கேம்பர் வந்து இதில் பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் ஐசோமர் மட்டும் அது மேலே ஒட்டிக்கும். இன்னொன்று வந்து காலம் குரோமட்டோகிராஃபியில் என்ன பண்ணலாம்னா ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் ஆர் ஃபேக்டர் வேல்யூ மாறும், ரேட் ஆஃப் ஃப்ளோ, ஏன்னா ஒன்று ஒட்டும் ஒன்று சரியாக ஒட்டாமல் இருக்கும். அப்போ காலம் குரோமட்டோகிராஃபியில் வெல் செப்பரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, பை குரோமட்டோகிராஃபி டெக்னிக்ல. Another is a fractional crystallization. Fractional crystallization. Okay. இது தமிழ் வந்து பின்ன வீழ்படி படிகமாக்கல் இல்லையா? கிறிஸ்டலைசேஷனா படிகமாக்கல், ஃப்ராக்ஷனல்னா ஸோ வெல் செப்பரேட்டட் இல்லையா? ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நம்ம படிச்சிடலாம். காய்ச்சி வடிச்சல் ஒவ்வொரு செட்டு ஒரே டைம்ல படிகமாகாம கொஞ்சம் கொஞ்சமாக படிகமாகும். ஒன்று முன்னாடியாகும், ஒன்று லேட் ஆகும் இல்லையா? ஸோ அதனுடைய சாலிபிலிட்டியை பொறுத்து மாறும் கம்ப்ளீட்டா. அப்போ ஒரு 4 செட் ஆஃப் இப்போ 2 ரெசிமிக் மிக்சர் இருக்குன்னா படிகம் ஆகும், ஒன்று முன்னாடி படிகமாயிடும், இன்னொன்று அதுக்கப்புறம் படிகமாகும். ஓகே, ஸோ எத்தனை மிக்சர் இருக்கோ அதனுடைய ரேட் ஆஃப் சாலிபிலிட்டியை பொறுத்து குயிக்காக படிகமாகிறது தனியாக பிரிக்கிறது. ஓகே, பிகாஸ் பின்ன படிகமாக்கல் அது ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் காம்பவுண்ட் லைக் திஸ், இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ரெசிமிக் மிக்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ
So CH3 CH OH COH lactic acid. Lactic acid. Okay, இது ஒரு lactic acid. இது R isomer வச்சுக்கோங்க. So we have another lactic acid. H இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அப்ப அது another isomer. Okay, இது S இல்லையா, S. இப்போ இது நம்ம பிரிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தது ரெசிமிக் இல்லையா, ரெண்டும் சேர்ந்தது ரெசிமிக். இப்போ நம்ம இதை பிரிக்கணும். ஓகேவா? அப்ப சில reagent which is called a resolving agent பேரு resolving agent. Resolve பண்ணும், பிரிக்கும். Okay, for example if we take phenylethylamine PH CH CH3 இல்ல amine. Okay, எத்திலமைன்ல phenyl இருக்கு, CH3 CH2 NH2 ல ஒரு ஹைட்ரஜன் பத்தி phenyl ethylamine. Okay, okay. So இதனுடைய configuration வந்து is a S, for example S L phenyl ethylamine. ஓகே, இப்போ நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பவுண்ட் லாக்டிக் ஆசிட். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட்ல இருந்து இது NH2 வந்து பேஸ், ஒரு புரோட்டானை எடுத்துக்கும் இல்லையா. NH2 வந்து ஒரு பேஸ், அதில் வந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கிட்டுன்னா அது என்ன ஆகும், NH3+ ஆகிடும், சால்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, பாருங்க, சால்ட் ஃபார்மேஷன். ஸோ PH C CH3, இது ஒரு பேஸ், NH2 ஒரு பேஸ். ஸோ இட்ஸ் அ பிரைமரி அமீன். பிரைமரி அமீன் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். அப்போ அது ஒரு புரோட்டானை எடுத்துக்கிச்சுன்னா அது NH3+ ஆகிடும் இல்லையா, ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் R and S இருக்கு இல்லையா, R and Sல என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் RO SO ஒரு பர்டிகுலர் இது என்ன ஆகும்னா இங்கே இதோட ஃபார்ம் ஆகிடும். ஸோ C ஃபார் எக்ஸாம்பிள் CH OH S இருக்குன்னா COO மைனஸ் CS. ஓகே, அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது சால்ட் இல்லையா, ரெண்டும் சேர்ந்தது ஒரு சால்ட். ஓகே, இப்போ இது வந்து ஒரு மிக்சர் என்னன்னா S phenyl ethyl ammonium S lactate. லாக்டிக் ஆசினுடைய S இருக்கிறதுனால இது S lactate. ஓகே, அப்ப அதே போல என்ன நடக்கும், அதே போல இன்னொரு R இருக்கு இல்லையா, R. அப்ப அந்த காம்பவுண்ட்ல R இருக்குன்னா அடுத்தது phenyl C CH3 H, இங்க NH3+ மீதி இருக்கிறது. இப்ப அடுத்தது இருக்கிறது என்ன இருக்கு, R S லாக்டேட்டு அதோட கம்பைனா இருக்கு. இப்போ R லாக்டேட்னா ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது R லாக்டேட் CH OH CH3 CO மைனஸ். ஓகே, அப்ப இது ஒரு சால்ட், இது ஒரு சால்ட், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு சால்ட், ரெண்டும் சேர்ந்தது ஒரு சால்ட். ஓகேவா, திஸ் இஸ் S phenyl ethyl ammonium R lactate. ஓகே, ரெண்டும் சேர்ந்துரும். ஓகே, இது எல்லாமே சால்ட், இது ஒரு சால்ட், இது ஒரு சால்ட். அப்ப அதனுடைய கரைந்தன்மை வேறுபடும் இல்லையா, அதனுடைய கரைந்தன்மை ஒரே மாதிரியா இருக்காது, பிசிக்கல் ஃபெனாமெனா. ஓகே, அப்ப இது சால்டிபிலிட்டி மாறும் பொழுது அப்ப படிகமாக்குறதும் எதனுடைய கரைந்தன்மை அதிகமா இருக்கும், எது ஒண்ணு ரொம்ப கரையுமோ அது வீழ்படிவாகிறதுக்கு லேட் ஆகும். ஓகேவா, கரைந்தன்மை குறைவா இருக்கிறது சீக்கிரம் படிகமாக மாறிடும். ஓகேவா, அப்ப அதனுடைய சால்டிபிலிட்டியை பொறுத்து இது படிகமாக மாறும். முன்னாடி படிகமாகிறத தனியா பிரிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் படிக்க முடியும். அப்ப எத்தனை மிக்சர் இருந்தாலும் தனித்தனியா பிரிக்க முடியும். ஓகே, ஸோ these salts are diastereomers
That means two stereoisomers with a different properties. With the different properties. That means there is solubility, and can be separated by, therefore separated by fractional crystallization. Okay. Yeah. சார் solubility next என்ன சார் எழுதிருக்கீங்க? Solubility and can be separated by fractional crystallization. And it can be separated by fractional crystallization. Okay, can I move to next slide? Yes, sir. Okay. Okay. So next topic in the இது இருக்குது பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியாச்சு. அது சேம் சிலபஸாக தான் இருக்கு. அதுல கூட வந்து ஆர்கானிக் போட்டோ கெமிஸ்ட்ரி உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பிஜிடிஆர்பியில் ஆர்கானிக் போட்டோ கெமிஸ்ட்ரி நம்ம பார்த்தது இல்லை. பாலிடெக்னிக் டிஆர்பியில் உண்டு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாரிஸ் டைப் 1, டைப் 2, பேட்டர்னோ-பிகி ரியாக்ஷன், ஓகேவா? ஸோ டைபை மீத்தேன், பாட்டன் ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து ஆர்கானிக் போட்டோ கெமிஸ்ட்ரி வரக்கூடியது. ஓகேவா? ஸோ போட்டோகெமிக்கல் எனர்ஜி பயன்படுத்தி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது. ஓகேவா? அது உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்குறாங்க. பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் போட்டோகெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் போட்டோகெமிஸ்ட்ரி. இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம பார்க்குறது, ஏன்னா பிரின்சிபல்ஸ் நம்ம நிறைய டைம் ஜப்லான்ஸ்கி டயக்ராம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஓகேவா? சிங்கர் ஸ்டேட்டு, எக்ஸஸ் ஸ்டேட்டு, பாஸ்பரசன்ஸு, ஃப்ளூரசன்ஸு, இதெல்லாம் இது. ஓகேவா? இப்போ ஆர்கானிக் போட்டோகெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? இது வந்து ஏற்கனவே பாலிடெக்னிக்ல இருந்தது, பிஜிடிஆர்பிக்கு புதுசு. அதே போல் செட் எக்ஸாம் படித்தவங்களுக்கு அதில் படிச்சிருப்பாங்க. சிஎஸ்ஆர் எக்ஸாம், நெட் எக்ஸாமில் செட்லலாம் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு organic photochemistry. Okay, so the organic photochemistry எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 classes தேவைப்படும். இன்னைக்கு இல்லாம 2 classes தேவைப்படும். அப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்கு, 3 classes இருக்கு. ஓகேவா? ஸோ மொத்தமா இன்னும் ஒரு 3 classes-ல இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய நியூ டாபிக் எல்லாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு இல்லாமல் 3 classes தேவைப்படும். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் டைப் டிஸ்கஷன் எங்கேயாவது புதுசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரோ அனாலிசிஸ் நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். நாட் ஓன்லி ரெட்ரோ ரிலேட்டடாக இருக்கிறது, அது வரைக்கும் அப் டு அசிமெட்ரிக் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் மீன் டைமில் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு 2 days கழித்து அதை டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மீதி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு, ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸு, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி டீச் பண்ணது. அது திரும்ப நடத்த போகிறது. அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், அதனுடைய கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணியாச்சு. இருந்தாலும் நியூவாக கொஷின்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அனுப்பிடுவேன். அதே போல் ஆர்கானிக் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி நம்ம கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் நடக்கும். ஏன்னா இது புது டாபிக்னால இதனுடைய கொஷின்ஸை கொடுப்பேன். அது முடிச்சுட்டு. ஓகேவா? ஸோ ஒரு 1 or 2 days எடுத்துக்காங்க, அந்த கொஷின்ஸை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் 2 அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் 3 அனுப்பிடுவேன். 3 டிஸ்கஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா 3 வந்து ஆல்ரெடி நோன் டாபிக். என்ன கார்போஹைட்ரேட்டு, அமினோ ஆசிட்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். அங்கே ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒரு டாபிக் மட்டும் இருக்குது, அது நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆர்கானிக்
photochemistry. Okay, so organic chemical reactions எப்படி நடக்குது, அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குதோ இந்த இதில் ஒன்று, இதில் கேட்டகரி ஒன்றுன்னு சொல்லுவோம். கேட்டகரி ஒன்று ஓகே, இது என்னென்ன சிம்பிள் கிளிவேஜ் இன்டு ரேடிகல்ஸ். ஒரு பாண்ட் இருக்குன்னா சிம்பிள் கிளிவேஜ் இன்டு ரேடிகல்ஸ். நம்ம இன்டர்மீடியட்ஸ் படிக்கும்போது படிச்சப்போ ஹோமோலிட்டிக் கிளிவேஜ், ஒரே மாதிரி கிளிவேஜ் ரெண்டுலேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இது பேர் நாரிஸ் டைப் ஒன்றுன்னு பேர். நாரிஸ் சயின்டிஸ்ட் நேம், ஒன் ப்ராசஸ்னு பேர். ஓகே, தனியாக பார்ப்போம் டீட்டெயிலாக. நாரிஸ் ஒன்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் கார்பனில் காம்பவுண்ட் இப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சூட்டபிள் வேவ் லென்த், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 200ல இருந்து 300 நானோமீட்டர் கூட ஒரு வேவ் லென்த்தில் ஒளியை உறிஞ்சு கொண்டு என்னென்ன இந்த பாண்ட் பிரேக் ஆகிடும். இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான் பாண்ட் பண்ணும். இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல். ஓகே, இப்போ ஏன் சார் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் பிரேக் பண்ணியிருக்கீங்க, இந்த பக்கம் பிரேக் பண்ணது, இந்த பக்கமும் பிரேக் ஆகாது? டிபெண்ட்ஸ் ஆன் சிமெட்ரிக்கலாக இருந்தால் எங்கே வேணால் எழுதலாம். ரெண்டு வேறு வேறு இருந்தால் அந்த ரேடிக்கலோட ஸ்டெபிலிட்டி பொறுத்து பிரேக் ஆகும். நம்ம இன்டர்மீடியட் படிக்கும்போது பார்த்துருக்கோம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரேடிக்கல்ஸ். ஓகே, அது பொறுத்து. இப்போ பாருங்க, இது ரெண்டு ஆகும். திரும்ப அடுத்த இதில் இதுவும் பிரேக் ஆகும், இங்கே பிரேக் ஆகி இது ஒரு ரேடிக்கல், இது ரேடிக்கல் ப்ளஸ் CO ரேடிக்கல். ஓகே, அதாவது இது ஒரு இது ஒரு ரேடிக்கல் எடுத்துக்கும், தென் இட் இஸ் கார்பன் மோனாக்சைடு போயிடும். ஓகே, தென் இப்போ இந்த ஆர் ரேடிக்கல் இந்த ரேடிக்கலும் கம்பைன் ஆகிட்டு, ஸோ யூ வில் கெட் ஏ RR. இப்போ ரெண்டுமே மெத்தில இருந்தால் உங்களுக்கு ஈத்தேன் ப்ராடக்டாக இருக்கும் இல்லையா. ஒரு அல்கைன் இஸ் த ப்ராடக்ட் வரும். இது ஒரு டைப். அப்போ கார்பனைல் காம்பவுண்ட் வந்து கார்பனைல் காம்பவுண்ட் வந்து கார்பன் மோனாக்சைடா வெளியே போயிடும், மீதி ரெண்டு கம்பைன் ஆகிடும். மீதி ரெண்டு கம்பைன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு அல்கைன் கிடைக்கும். இது ஒரு கேட்டகரி. Another one, category 2, இது என்னன்னா டீகம்போசிஷன் இன்டு மாலிகூல்ஸ். அது டீகம்போஸ் ஆயிட்டு நமக்கு ஒரு அல்கைன் கிடைக்கும். Decomposition into molecules. RCHO photochemical. ஓகேவா, இது டைரக்டா டீகம்போஸ். இது அதுதான். இது வந்து இந்த பக்கமும் ரேடிக்கல் பாண்ட் பிரேக் ஆயிடும், இது பிரேக் ஆயிடும். மேல கேஸ்லயும் அதே தான், கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிட்டு தான் உங்களுக்கு RR கிடைக்குது. ஓகேவா, ஸோ இங்கே அதே போல தான் அங்கே இது வந்து சைமல்டேனியஸாக நடக்கும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இங்கேயும் பிரேக் ஆகிட்டு இது ரெண்டும் கம்பைன் ஆகிடும். ஓகேவா, ஸோ இட்ஸ் கால்ட் டீகம்போசிஷன். அப்போ இது கேட்டு RH அல்கேன் கிடைக்கும், மீதி கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா, சிம்பிளி வி சே தட் இது எப்படி சொல்றோம்னா XYZ அப்படின்னு இருந்தா Xும் Zும் சேர்ந்துடும். You will get a compound XZ is a compound. அப்போ Y வெளியே போயிடும், எக்ஸ்ட்ரூஷன் பேரு. இது பேரு எக்ஸ்ட்ரூஷன் ரியாக்ஷன் பேரு. அதுல இருக்கக்கூடிய ஆட்டம் ஆர் குரூப் வந்து வெளியே போறது, எக்ஸ்ட்ரூஷன் ரியாக்ஷன். EXTRUSION. இப்போ இதுல இந்த ஒய்ங்கிறது என்னவா இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் N டபுள் பாண்ட் M குரூப், N2 நைட்ரஜன் கேஸா வெளியே போயிடும். ஒரு காம்பவுண்ட் அசோ காம்பவுண்டா இருந்தா அந்த பாண்ட் பிரேக் ஆயிடும், ரெண்டு பக்கமும் பிரேக் ஆகி அது நைட்ரஜன் கேஸா வெளியே போயிடும். ஓகே, இதனுடைய ரேட் ஃபாஸ்டா இருக்கும். மேபி எஸ்டர், சல்ஃபர் டை ஆக்சைடு, இதெல்லாம் வெளியே போகக்கூடிய குரூப். கார்பன் மோனாக்சைடு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இருந்தால் போட்டோ கெமிக்கல் எனர்ஜி படும்போது இதாகிடும். ஓகேவா, ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ் வந்து டை மாலிகல்ஸ் இருக்குன்னா, இப்போ அசோ டை இருக்குன்னா சன்லைட் படப்பட என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகிடும். அதில் இருக்கிறது அந்த என் டபுள் பாண்ட் என் வந்து டீகம்போஸ் ஆகிடும். அப்போ விக்கெட் ஃபேட் ஆகிறது. ஓகேவா? ஸோ இது வந்து கெமிக்கலில் இது மாதிரி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன் இருக்குன்னா அசிட்டோனில் கார்பன் மோனாக்சைடு ரிமூவ் ஆகிடும். அதனால நம்ம அஸ்டோன் பாட்டில் மோஸ்ட்லி கெமிக்கல்ஸ் நம்ம ஸ்மெல் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்டோன் இருக்குன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் லைட் எனர்ஜி, ஈவன் டியூப் லைட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி, சன்லைட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணணும்னா உள்ள வந்து 100% அசிட்டோனா இருக்காது. அதான் பாட்டில் ப்ரௌன் கலர் பாட்டில் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஆகுன்னா உள்ள வந்து அந்த அசிட்டோன்ல அந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அசிட்டோன்ல கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்போ சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஈத்தேன் அங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே, டூரிங் த போட்டோகெமிக்கல். அதே போல அனதர் டைப் இதுல இந்த கேட்டகரியில இந்த என் டபுள் பாண்ட் சொன்னோம் இல்லையா, அது போல பாருங்க. இதுல என் டபுள் பாண்ட் என் பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல என் டபுள் பாண்ட் என். ஓகே, இட்ஸ் a pyrazolene காம்பவுண்ட். ஓகே, ஸோ இப்போ இது நீங்க எது ஈவன் ஹீட் பண்ணலாம் அல்லது போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணலாம். இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். இது ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், இது ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கும். அப்ப மீதி இருக்கிற இந்த எலக்ட்ரானும் மீதி இருக்கிற 2 எலக்ட்ரானும் கம்பைன் ஆயிடும். இந்த எலக்ட்ரானும் கம்பைன் ஆயிடும். அப்ப கார்பன் பாருங்க 1 2 3 கார்பன் இருக்கு. அப்போ ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இது சைக்ளோப்ரோபைன். ஒரு சைக்ளோப்ரோபைன் கிடைக்கும். ஓகே, இது ஒரு டைப். இதுல கார்பன் மோனாக்சைடு வெளியே போகும். மேல கேஸ்ல NO2 வெளியே போக சொல்லி, அது போல இந்த குரூப் வெளியே போயிடும். அப்ப இது கனெக்ட் ஆயிடும். இது ரெண்டும் கனெக்ட் ஆயிடும். இந்த பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆயிடும். ஓகே, நியூ பாண்ட். இது ரெண்டும் கனெக்ட் ஆச்சுன்னா யூ வில் கெட் a okay. Yes, suppose if you have a SO2, sulfur dioxide, நீங்க இதை ஹீட் பண்றீங்க ஆர் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் இது பண்ணணும். இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 வெளியே போடும். ஓகே, அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு ரேடிக்கல் இந்த 2 ரேடிக்கலும் கனெக்ட் ஆயிடும். Okay, so you get another compound. Okay, இது அப்படிதான். இந்த 2 கார்பன் மோனாக்சைடு ரிமூவ் ஆயிடும். -2CO. இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். இதுவும் பிரேக் ஆகும். அப்ப அங்க ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அப்ப யூ கெட் a நியூ டபுள் பாண்ட்.
ஓகே, இது ஒரு கேட்டகரி. ஓகே, எக்ஸ்ட்ரூஷன் ரியாக்ஷன் சொல்றது அது SO2 N2 ஓகேவா. ஸோ கார்பனல் குரூப் இதெல்லாம் இருந்தால் இந்த குரூப் வெளியே போயிடும். Okay. Another is another category. Norris type 2. Previous slide, sir. Thank you, sir. Okay. Another is the Norris type 2. ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது முக்கியமான ரியாக்ஷன். ஓகே, ஸோ இங்கே எங்கே எதுலன்னா எப்போ இதுக்கு பேர் அப்படின்னா ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் with gamma hydrogen. Gamma hydrogen can undergo cleavage. இப்படி இருந்தா நடந்தா அது பேரு நாரிஸ் டைப் 2. இது பெரிய டாபிக், இது டீடைலா பிறகு பார்ப்போம். another ஒரு கேட்டகரி photo isomerization. photo isomerization, that means cis trans. நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம், அது சிஸ் இருந்தா டிரான்ஸா மாறும். ஓகே, அது போல ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டில் பீன், இது வந்து சிஸ் ஸ்டில் பீன் CCSH5 CH double bond CH CCSH. Okay, so the product will be trans, cis trans மாறுது. So mostly cis trans மாறும். ஓகேவா, trans cis அப்போ ரொம்ப ரேர். ஏன்னா அந்த காம்பவுண்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கும் டிரான்ஸ்ல. ஓகே, அது சிஸ்ஸா மாறுது. சிஸ்ஸா இருக்கும்போது ஸ்டெரிக் இன்டென்ஸ் இருக்கும், அதில் டிரான்ஸா மாறும். Okay, this is also an example. Photochemical reaction is the example. Okay, another category, hydrogen atom abstraction. So radical form ஆகும், இந்த radical வந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கும், அதுதான் hydrogen atom abstraction. For example, if you have benzophenone photochemical reaction பண்ணும் பொழுது photochemical reaction பண்ணும்போது அதனுடைய சிங்லெட் ஸ்டேட் போகும். S1 போட்ட சிங்லெட் ஸ்டேட்.
intersystem crossing. அப்ப intersystem crossing triple state இல்லையா? So pH CO pH. ஓகே, இது வந்து triplet state. எக்ஸிஸ்டேட் லோயர் எக்ஸிஸ்டேட் போகிறது. இப்போ நம்ம காம்பவுண்ட்ல ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐசோப்ரோபைல். இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் CHOH இருக்கு இல்லையா, அது ரேடிக்கலா ஃபார்ம் ஆகும். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து PH. நம்ம இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்கு பாருங்க, காம்பவுண்ட்ல PHCO இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா PHC இது ஒரு ரேடிக்கலா இருக்கும், O ஒரு ரேடிக்கலா இருக்கும் இல்லையா, அந்த O ஒரு ரேடிக்கலா இருக்கும். ஐசோப்ரோபனால்ல இருந்து அந்த H எடுத்துக்கும். அப்ப இது ஒரு ரேடிக்கலா ஃபார்ம் ஆகும். டைஃபெனைல் ரேடிக்கல் ஹைட்ராக்சி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இது எங்கிருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிச்சுன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் திரும்பவும் ஹைட்ரஜன் ரேடிக்கல் எடுத்துக்கிச்சுன்னா ஸோ வி கெட் PH CH OH அண்ட் PH. இனிஷியலா இது வந்து பென்சோஃபீனோனு, இந்த ரேடிக்கல்ல புரோட்டானை ஏற்றுக்கொண்டு இது ஒரு செகண்டரி ஆல்கஹாலா மாறிடு. இது ஒன்று. அல்லது இது இன்னொரு மாலிகுல், இதே போல இருக்கக்கூடிய இன்னொரு மாலிகுல் PH C ரேடிக்கல் அண்ட் PH OH இன்னொரு ரேடிக்கலோட கம்பைன் ஆகும், இன்னொன்னோட கம்பைன் ஆகும். ஓகேவா? ஸோ பாருங்க, இதுவும் இந்த ரேடிக்கல கம்பைன் ஆயிட்டு you get a dimerized salt. PH COH PH இன்னொரு குரூப் C, what is called PH PHOH இப்படியும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து புரோட்டீனை ஏற்றுக்கொள்ளுது. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து ஒரு புரோட்டீனை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். அண்ட் another category, photodimerization. Photodimerization. Okay, டைமரா மாறுறது எப்படின்னா, இது ஒரு சைக்ளோபென்டினோல், இது ஒரு சைக்ளோபென்டினோல், இது ரெண்டும் சேர்ந்து டைமர் ஆகுது. ஓகேவா? இப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல், இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இங்க ஒரு ரேடிக்கல், இது ரெண்டும் கம்பைன் ஆகுது. ஓகே, ரெண்டு கம்பைன் ஆனா உங்களுக்கு டைமரைசேஷன். ஓகே, you see that's a dimerization. இப்படி நடக்கலாம், அல்லது ஒன்ஸ் ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எப்படி வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கலாம், இந்த எண்டு வந்து இப்படி தலைகீழ இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ இது வந்து ஹெட் டு ஹெட்னு பேரு. இது பேரு ஹெட் டு ஹெட், இது ஹெட் டு டெயில். டைமர், ஹெட் டு டெயில் டைமர். ஓகே, இது பேர் போட்டோ டைமரைசேஷன். ஓகே, இதே போல ஒரு லாஸ்ட் இயர்வே அதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சரி, இதுவும் டைமரைசேஷன். எஸ், டெல் மீ சார். செகண்ட் ஸ்லைட்ல லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல ஆக்ஸிஜன் ரிமூவ் பண்ணிருக்கோமா இல்ல கார்பன் மோனாக்சைடு ரிமூவ் பண்ணிருக்கோமா சார்? செகண்ட் ஸ்லைட் சார், ஸ்லைட் நம்பர் 2ல சார். எந்த கேஸ்ல? இதுல லாஸ்டா நம்ம ரிமூவ் பண்ணிருக்கிறது ஆக்ஸிஜன்ங்களா இல்ல கார்பன் மோனாக்சைடுங்களா சார்? கார்பன் மோனாக்சைடு, CO. நான் அது சரியா பண்ணல, CO. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, பாருங்க, இது பாருங்க டைமரைசேஷன். இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல் வரும். இந்த ரெண்டு ரேடிக்கல் கம்பைன் ஆகும், இதுவும் கம்பைன் ஆகும், இதுவும் கம்பைன் ஆயிடும். ஓகேவா?
அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் பாருங்க. இது இங்க பாருங்க, இங்க ஒரு நியூ பாண்டு, இங்க ஒரு நியூ பாண்ட். ஓகே, இது ஒரு நியூ பாண்ட் ஃபார்மேட். ஓகே, இது டிஆர்பில கேட்ட ஒரு கொஸ்டின் 2019 ஐ திங்க் ஸோ. ஓகே, இது பேர் நார்போரா டையின். quadricycline sir, next one. Yeah, it's a quadricycline. Cyclane. Okay, it's a otherwise called it's a 2+2 addition சொல்லுவாங்க. இந்த பக்கமும் 2 பை எலக்ட்ரான், இந்த பக்கமும் 2 பை எலக்ட்ரான். 2+2 நம்ம எப்படி 4+2 டிசார்டர் ரியாக்ஷன் தெர்மல் சொல்றோம் இல்லையா, அது போல 2+2 வாட் இஸ் இது சிம்பிளா. இதை பத்தி நம்ம திரும்ப டீட்டெயிலா பார்ப்போம். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இன்னும் இருக்கு, பார்ப்போம். ஸோ இதோட கேட்டகரி நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு அடுத்தது கிளாஸ் இருக்கு, 8 o'clock கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மீதி நாளைக்கு பார்ப்போம். சப்போஸ் நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னா உங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன். ஸோ மீன் டைம்ல நீங்க ப்ராக்டிஸ் கொஷின் அனுப்பியிருக்கேன், ப்ராக்டிஸ் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அப்படி நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் ப்ராக்டிஸ் கொஷின் முடிச்சுட்டு தென் வி மூவ் டு போட்டோ கெமிஸ்ட்ரி. இன்னும் 2 classes வேணும் போட்டோ கெமிஸ்ட்ரி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ், டோட்டலாக 3 classes இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும். ஸோ மீன் டைம்ல நீங்க டெஸ்ட் படிக்க வேண்டியிருக்கும். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இங்க படிக்க வேண்டாம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இங்க இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்ல மட்டும் கிடையாது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, திரும்ப யூனிட் 9லயோ 8லயோ திரும்ப ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு. அதே போல யூனிட் 4லயும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு. ஸோ எல்லாமே கம்பைண்டா யூனிட் 9ல அதுல டெஸ்ட் வைப்பேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம். see you tomorrow or day after tomorrow. மெசேஜ் போடுறேன்.